ஏங்க சொல் தாமரை. நீங்க இந்த கீழெல்லாம் வந்து உங்களுக்கு காசு கிடைச்சிருக்கா? எனக்குலாம் இது வரைக்கும் ஒரு 10 ரூபாய் கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் எனக்கு அது மாதிரி கிடைச்சதே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து லக்கு இல்லைன்னு நானே நினைச்சுப்பேன். எனக்கு அது மாதிரிலாம் கிடைச்சது இல்லை. உங்களுக்கு ஏங்க லக்கு இல்லை? அதான் நான் இருக்கேனே. அதுதான் நீ இருக்கிற அதுவே பெரிய லக்கு தான். அதான் கீழே கிடைக்கல எல்லாம் நீ பார்த்து எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆஹா இல்ல லக்கு இல்ல சொன்னீங்களா? ஆமா ஆமா லக்கு தான். அந்த இது என்ன சொல்றது, சொக்கத்தங்கத்துல என்ன படம், வானத்தை போல அவங்க யாரு அவங்க லிவிங்ஸ்டனோட ஒய்ஃப் சொல்லுவாங்க, எப்பவும் வந்து அவர் துணி எடுத்தாந்து கொடுக்க சொல்லுவாங்க, வெளியில போறப்ப துணி எடுத்தாந்து கொடுக்க சொல்லுவாங்க, அவங்க ஒய்ஃப் எடுத்தாந்தே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து இவர் கோச்சுப்பாரு. எங்க அண்ணன் வந்து கேட்கிற என்னடி நீ எத்து போய் கொடுக்க மாட்டேன்னு அடிக்க போவாரு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, இல்ல என் மூஞ்ச பார்த்தா எதுவுமே நல்லது நடக்காது எங்க அப்பா சொல்லுவாரு. எங்க அப்பா அப்படிதான் சொல்லுவாரு. அதேதான் உங்க அப்பா அப்படிதான் சொல்லுவாரு. மூஞ்சி பார்க்காம போயிடுவாரு பாரு டெய்லியும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்லுவாரு ஏன்டி எதுவுமே கொடுக்கலாம் இருக்கு மாதிரி சொல்லுவாங்க. என் மூஞ்ச பார்த்தா எதுவுமே நல்லது நடக்காது எங்க அப்பா சொல்லுவாரு. அதனாலதான் வந்து நான் வந்து என்னைக்குமே பெரியவங்க நல்லதுக்கு போறாங்கன்னா நான் வந்து எதிர் நிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து நாமளே நம்மள நினைச்சு கூடாது நம்ம லக்கு இல்லைன்னு. அதுக்குதான் அப்ப வந்து பெரிய விஜயகாந்த் சொல்லுவாரு, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வந்து போலீஸ் வேலை கிடைச்சது, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் குடும்பம் சந்தோஷமா இருக்குது, நிறைய அடிக்கிட்டே போவாரு. அது மாதிரி நாமளா நம்மளுக்கு லக்கு இல்லாததுன்னு நம்ம சொல்லிக்கூடாது. ஓகே, இந்த கதையை சொல்றப்ப என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு அம்மா வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரோட்ல நடந்து போறப்ப 17 லட்சம் அவங்களுக்கு வந்து கீழே கிடைச்சிருக்கு. அந்த 17 லட்சத்தை அப்படியே எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்காங்க. 17 லட்சத்தை. அப்ப வந்து போலீஸ் கேட்டாங்களா, நீங்களே ரொம்ப பாக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கிறீங்க, ஏமா இந்த காசை எடுத்தாந்து இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறீங்க, உங்களுக்கு எடுத்துக்கணும்னு தோணலையா அப்படின்னு கேட்டாராம். அப்ப அவங்க சொன்னாங்களா, உழைச்ச காசு உடம்புல ஓட்ட மாட்டுதுங்க, அடுத்தவங்க காசுக்கு எது நம்மளுக்கு, இந்த காசு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க சம்பாரிச்சு இருப்பாங்களோ அப்படின்னாங்களாம். அடுத்தவங்க காசு என்னைக்கும் ஆசைப்படாதவங்க யாருன்னு பார்த்தா உழைச்சி சம்பாதிக்கிறவங்க தான். இந்த உழைச்சி சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து அடுத்தவங்க காசை வந்து பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த காசு சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. அது நான் தான் அது. ஏன்னா அதனாலதான் எனக்கு எதுவுமே கிடைக்காது. நானும் அதை எதிர்பார்க்கறது இல்லை. இன்னொன்னு தெரியுமா, என்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம்னு நான் சொல்றதோட, நான் அதையும் எதிர்பார்க்க மாட்டேன். இது நம்மளுக்கு கிடைச்சிருமோ, அங்கே போய் கிடைச்சிருமோ, கிடைச்சா நம்மளுக்கு லாபம், கிடைக்கலாம் இல்லை கடவுள் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு ஒன்று வச்சிருக்காரோ அதை நம்ம ட்ரை பண்ணுவோம். கிடைக்கலன்னா அது நம்ம நல்லதுக்குன்னு நம்ம போயிடணும். இது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, இந்த லாட்ரியில் இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒழிவே கூடாது. இது வரைக்கும் 2 டைம் வாங்கியிருக்கோம், 2 டைம் ஊந்ததே இல்லை. ஆனால் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன் ஃபீல் பண்ண மாட்டேன்னா, நம்மளோட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்சுன்னா எனக்கு சந்தோஷம். நான் நிறைய டைம் நினச்சிப்பேன், சந்தோஷம் எனக்கு அது. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கட்டும். நம்மளோட கஷ்டப்படுறவங்க படிக்காம அவங்களுடைய சுச்சுவேஷனால படிக்காம கூட இருந்திருக்கலாம், லேபரா இருப்பாங்க, எவ்வளவு பேர் வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஓகே மக்களே, இதே மாதிரி நீங்க எத்தனை பேர் வந்து உங்களுக்கு காசு கீழே கிடைச்சிருக்கோம், இல்லைன்னா ஏதாவது பொருள் கிடைச்சிருக்கோம், நகைலாம் கிடைக்கும் நிறைய பேருக்கு, 1 பவுன் 2 பவுன் 5 பவுன் செயின்லாம் கிடைக்கும், அதை எடுத்து போய் கொடுப்பாங்க. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது கிடைச்சது, அதே நான் எடுத்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தேன் இங்க கொடுத்தேன் அப்படின்னு நீங்க ஏதாவது ஸ்டோரி இல்லை கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அதையுமே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்கள். ஓகே.